போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருப்பது பிரிஞ்சால் மூச்சு அப்படின்னா கத்திரிக்காய் கறி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இலங்கை ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய், குட்டி கத்திரிக்காய் எடுத்துட்டு நல்லா 2ஆக வகண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் கிளறி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ சின்ன வெங்காயம் 1 கப்பு இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுது. நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். க்ரீன் சில்லி 2ஆக வகண்டிருக்கு, இதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். க்ரீன் சில்லி நல்லா பொரிஞ்சிடுது. இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை பொரிஞ்சு வந்துடுது. இதை நம்ம எடுத்துக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பெசரி எடுத்து வச்சுட்டுருக்க இந்த பிரிஞ்சாலை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இப்போ நம்ம அதை அரிசி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அதோட 1 ஸ்பூன் சில்லித்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போது இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் கெட்டியாக வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது பச்சை வாசனை எடுத்து இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி, கறிவேப்பிலை, பிரிஞ்சால் எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா செம்ம டேஸ்டியான கம்ம வாசனையோட பிரிஞ்சால் மூச்சு ரெடி ஆகிடுது. இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு செம்ம சைட் டிஷ்ஷாக இருக்கும்.